என்னன்பான இனிய உறவுகளே, இங்கே பாண்டியன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாதிரி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை சொல்லிடுங்க. அதே மாதிரி கதிர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கதிர் என்ன பண்ணுறாங்க, தான் லோனுக்காக அலைகிறாங்க. யாரும் கஷ்டப்பட வேணாம், நான் பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்கான சக்திவேலு முத்துவேலை பிடிச்சி காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. என்னன்னே என் புள்ள இந்த மாதிரி இருக்கிறான், நீ கொஞ்சம் கூட பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு கத்துறாங்க. இங்கே பாரு சக்தி, நான் சொல்கிறத நீ நம்பவே மாட்டேங்கிற, அப்புறம் நான் என்னத்தை பேசுறது, எல்லா இடத்துலையும் நான் பேசிட்டேன், கண்டிப்பாக உன் மையன் வெளியில் வந்துடுவான் போதுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரியணே, விடுனே அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே காய்ச்சி முச்சிட்டு சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அவன் என்ன பேச்சு பேசுகிறான் பாத்தியா, நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான், நீ ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு முத்து வேலை போட்டு டார்ச்சர் பண்ண. அவன் சொல்கிறதுல தப்பு என்ன இருக்குது, அவன் எல்லாம் கரெக்டாக தானே சொல்கிறான், பொண்ணுங்களை ஃப்ரீயாக விட்டு பழக்கணுன்ட்டு நம்ம விடலையடா, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி நம்ம பிள்ளை ஓடி போனதுக்கு நம்ம தானே காரணம், அவன் குடும்பமோ அவனும் காரணம் இல்லையே. அண்ணே உன் பொண்ணு சொல்கிறத நீ நம்பிட்டு இருக்கியா, அவன் நடிக்கிறா, அந்த மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாரு சக்திவேலு, அவ்வளோதான், அவள் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கா என் புள்ள அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க, போங்க என் புள்ள வந்ததுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தா ரெண்டு பக்கத்தும் இப்படி சண்டை நடக்குதே அப்படின்னு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதியை கூப்பிட்டுட்டு வாங்கத்த உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கல. அத்தை நான் ஒன்று சொல்லுவேன் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லணும் சொல்லுடி அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னால் நீங்கள் சரின்னு சொல்லணும், நீங்கள் வேறு ஏதாவது பேசிட்டீங்கன்னா என்னால் தாங்க முடியாத அத்தை அப்படிங்கிறாங்க. சரிடி சொல்லுடி என்ன விஷயம் அப்படிங்கல. கதிர் நானும் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட சொல்லாமல் அத்தைக்கிட்ட முடிவெடுக்கிறது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கல. நான் சொல்லவா அப்படிங்கல. நான் கதிர் உன்கிட்ட தான் சொல்லியிருக்கணும், நீ சொன்னால் ஏதாவது குதிப்பேன்னு தான் அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடி சொல்லுடி அப்படிங்கல. மீனாவுக்கே ஆர்வம் தாங்கலை. என்ன ராஜி என்கிட்ட கூட சொல்லலை, என்ன விஷயம் அப்படிங்கல. இல்லை ரெண்டு குடும்பமும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குல்ல, இப்போ தான் நான் என் தரப்பு நியாயத்தை எல்லாமே சொல்லிட்டேன், அப்பாக்கிட்டே சொல்லிட்டேன், அப்பாவும் மனசு மாறிட்டாரு, ஆனால் சித்தப்பா மட்டும் கொதிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம குடும்பம் தானே அத்தை, உங்கள் அன்னைங்க குடும்பம் தானே, இப்போ இல்லை நீ ஆண்டி சொன்னா சொல்லு, இப்போ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இல்லை அத்தை, குமார் இப்போ உள்ளே இருக்கான்ல, இருந்தாலும் அவன் வீட்டு தங்கச்சி தான் நான், அவன் வீட்டு பொண்ணு, கதிர் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற கோவத்தில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான், அதனால அப்படிங்கிறாங்களா. இப்போது நம்ம அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டா கொஞ்சம் அவன் மனசு மாறுவான்ல அப்படிங்கிற பட்டாரம் கையை விட்டுட்டு எந்திரிக்கிறாங்க கோமதி. என்னடி சொல்கிற, அவனை கேஸை வாபஸ் வாங்க சொல்கிறியா, ஆமத்தை அப்படிங்கிறாங்களா. என்னடி ஆமத்தை நோமத்தை, அதெல்லாம் முடியாது, அவன் என் பிள்ளையை கடத்திட்டு போய் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிங்கத்தை நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கிறதா, சித்தப்பா அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அப்பா போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பக்கட்டும் திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ அவன் வெளியில் வர்றதுக்கு மட்டும் கடைசியாக ஒரே ஒரு சான்ஸு, நம்ம மன்னிப்போமே, மன்னிச்சா நம்மளாம் தெய்வத்துக்கு சமமாமத்த அப்படிங்கிறாங்களா. அப்படி கோமதி பார்க்குது. அப்புறம் அப்படிங்கல. அத்தை நிஜந்தான் அத்தை, ஒரு வாட்டி அவனை மன்னிச்சு விடுவான், வெளியில் வரட்டும், வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் மனசு மாறிட்டானா அவனை விட்டுருவான், நல்லதாச்சுன்னு சொல்லிட்டு அவன் பொழைச்சி போட்டோம். ஆனால் மறுபடியும் நம்ம குடும்பத்தை ஏதாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு இது ஏதாவது அவன் நடத்தினானா அடுத்து நானே அவனை உள்ளார பிடிச்சி போட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல. என்னடி அண்ணன் தங்கச்சி பாசமா அப்படிங்கிறாங்க. ஆமத்தை அப்படின்னே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அண்ணன் தங்கச்சி பாசம் இல்லையா, உங்கள் அண்ணங்களுக்கா பாருங்களேன், சித்தப்பாக்கா பாருங்க, இல்லையா எங்கள் அப்பாவுக்கா பாருங்க, அதுவும் இல்லையா நம்ம அப்பத்தாவுக்கா பாருங்க அம்மா, அத்தை ப்ளீஸ் அத்தை, அம்மாச்சி பாவம் இல்லையா, அப்பத்தா பாவம் இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் இருந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம்மா ராஜி சொல்கிறது கூட சரின்னு தான் தோணுது அப்படிங்கிறாங்க. மீனாவுமே ஆமாத்த, நம்ம ரெண்டு குடும்பமும் சேரணும் தானே, அரசியே அந்த பொறுக்கி பையில லவ் பண்ணா, அப்படி இருக்கல நம்ம ஒன்றும் லவ்வெல்லாம் பண்ணலை, கொஞ்சோன்னு மன்னிச்சிட்டு போயிட்டு போதுன்னு விட போகிறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லடி இது சரிப்பட்டே வராது, என் பொண்ணு வாழ்க்கை போச்சுடி, அண்ணன் குடும்பம் வந்தேன்னா எந்த குடும்பம் வருதுன்னு, எனக்கு தேவை நியாயம்தான், என் குடும்பம் எப்போவுமே நியாயத்தை இழக்கலடி, நான் வேணா ஓடி வந்தேன் இல்லைங்களே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அந்த காலத்தில் வந்துட்டேன், அதையே சொல்லிட்டு இருக்க முடியுமா, இல்லை என்னென்ன நடத்தல விட்டுட்டாரு உங்கள் அப்பா, அதெல்லாம் முடியாதுடா கதிர், நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரி கேஸை நான் வாபஸ் வாங்க மாட்டேன், என் புருஷன் தன்மானத்தோட இருக்கணும், அவன் உள்ள கடக்கட்டும், அண்ணன் பிள்ளையா தானே நொன்ன பிள்ளையா தானே
அப்படி இப்படின்னு கோமதி பிடிவாதமாக இருக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஒரு சவுண்டு கை தட்டுற சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. பாண்டியன் வராரு. பாண்டியனை பார்த்தோன்னா அள்ளு விடுது அப்படியே எல்லாத்துக்கும். அப்பா மாமா என்னங்க அப்படின்னு எல்லாருமே அப்படி தவிப்போட கேட்க, அப்போ தான் வந்து இப்படி கோமதி பரவாயில்ல கோமதி, இன்னைக்கு தான் ஒரு வாசகம் சொன்னாலும் சூப்பராக திருவாசகம் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசின பற்றியா வேற லெவல் கோமதி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு கோமதி, நீ இவ்வளோ உறுதியாக இருக்கையில் உன் புருஷன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க, பிறந்த விடாது கிறந்த விடாது சொல்லிட்ட. ஆனாலும் என் பொண்டாட்டியோட பிறந்த வீட்டுக்காண்டி என் பொண்டாட்டிக்காண்டி நான் பார்க்கணும்ல. நீனும் ஆசைப்படாட்டியும் என் மருமக ஆசைப்படுறா, மருமகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பாவண்டி அவ எவ்வளோ கெஞ்சி கேட்குறா, உனக்கு மனசு மாறலை அப்படிங்கிறாங்க. அப்படி கோமதி தூக்கி வாரி போடுது. என்னங்க நீங்களா அப்படி பேசுறது அப்படிங்கிறாங்க. போனா போயிட்டு போதுடி, ராஜி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒரு வாட்டி நம்ம மன்னிப்பு பிச்சை போடுவோமே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நிஜமாவா நீங்கள் சொன்னால் சரிங்க, நீங்கள் சொன்னால் பேச்சுக்கு மாற்றமே இல்லை அப்படிங்கிறாங்களா. உடனே ராஜி கதிரி மீனா 3 பேரும் பார்க்குறாங்க. அடி கொந்தாணி அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்குறாங்க. நாங்கள் இந்நேரம் வரைக்கும் விடிய விடிய வச்சு கதை சொன்னால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா அத்தை அப்படிங்கல. சரி விட்டுடி இப்போ என்னப்பா பண்ணிவிட்டேன், மாமா தான் இந்த வீட்டு தலைவன் சொல்லிட்டா வாழை ஆட்டக்கூடாது சுருக்கிக்கிறணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. குமாரும் விடுதலை ஆயிடுறாரு. விடுதலாகி வீட்டுக்கு வராங்க. அப்பா அப்படின்னு குமார் சொல்ல, எல்லாரும் என்ன அப்பான்னு குமார் சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வராங்க. என்னப்பா குமார் அப்படின்னு கட்டி பிடிக்கிறான் சத்திவேலு. முத்துவேலு வாப்பா வாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி குமார் பார்க்க, ஏய் வந்துட்டியாடா, டே என் புள்ள வந்துட்டான், என்னமோ வெளியிலே வரமாட்டான் அப்படி இப்படின்னு பூச்சாண்டி காட்டினாங்கல்ல, பார்த்தில என் புள்ள வந்துட்டான்ல, ஏய் பொண்டாட்டியை சொல்கிறாரு மாதிரி போயிட்டு ஆரத்தி கரைச்சிட்டு வாடி அப்படி இப்படிங்கிறாங்க. என்னமோ நாட்டுக்காக தேசத்தந்தை இவர் இப்படி தியாகம் பண்ணிட்டு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்குது அப்பத்தா. அதுக்கப்புறம் பேராண்டி வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்து வாடா வாடா அப்படின்னு கூப்பிடல. குமார் ஒன்றுமே சொல்லாமல் போகிறானா. சக்திவேல் பார்க்குறாங்க. டேய் வாடா 2 வார்த்தை அவங்கள போட்டு ஏதாவது பண்ணிட்டு வரணும்டா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வேணாப்பா வாப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, வேணாப்பா நீ வா, டேய் நீ வெளியில் வந்திருக்கடா, இதை கொண்டாடணும், அந்த குடும்பத்தை கும்மி அடிக்க வேண்டாமா, அப்பா எதுவும் வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுறாரு. ஏன்னா சொன்னால் இவங்க டாரா இவங்க தானே முகத்திர கீழையும், ஏன்னா எங்களால் தானே நீங்கள் வந்தீங்கன்னு பேசிட்டா இவங்க மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பாங்க, அதனால உள்ளார போயிடுறாங்க. ஆனால் இவன் அதுக்காகத்தான் உள்ளார போகிறான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆத்தி ராஜி நீ சொன்னது சரிதான் ராஜி அப்படின்னு கோமதி சொல்லுது. என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க மற்றவங்க. ஆமாம் அவன் திருந்திடுவான்னு சொன்னில, அதே மாதிரி பார்த்தியா கேஸை வாபஸ் வாங்கினா திருந்திட்டான் அப்படிங்கிறாங்களா. அப்படி பாண்டியன் பார்க்குறாரு. யார் உன் அண்ணன் மையன் திருந்திட்டான்னு பார்க்குறியா, பொடி பொடி போக்க தவலை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அதெல்லாம் திருந்தாதடி, இப்போதைக்கு சொன்னால் ஏய் நான் தாண்டா என் புள்ள தாண்டா உன் கேஸை வாபஸ் வாங்க சொன்னுச்சு அப்படின்னு நீ சொல்லிடுவில்ல, அதனால தான் மூக்கோட போட்டுங்கிறக்காண்டி உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கேன். நீ பாரு நாளைக்கு போக போக உன் புத்திரன் உன் அண்ணன் புத்திரன் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் எங்கே வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு கோமதி சொல்லுது. எல்லாம் உனக்காக தாண்டி, இதோ என் மருமகளுக்காகத்தான் அப்படின்ட்டு போகிறாரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து நன்றி சொல்கிறாங்க. நம்ம ராஜி விடுத்தா, சொந்தக்காரங்களுக்கு என்னத்தா, உங்கள் வீட்டாளுக்கு தான் இப்படி நம்ப மாட்டேங்கிறாங்க, பொறுமை இல்லாமல் இருக்காங்க, சரி விடு விடு வா அப்படின்னு போயிடுறாங்க. உள்ளுக்க போனதுக்கப்புறம் தாமதம்னு குதிக்கிறார் சத்திவேலு. ஏன்டா அப்படி பண்ண, எதுக்குடா அப்படி பண்ண, அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திருக்கலாம்ல அப்படிங்களா. அப்பா தெரிஞ்ச நடக்கிறது தெரியாமல் பேசாதப்பா அப்படிங்கிறாங்க குமார். என்னடா நடக்கிறது தெரியுது, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. முத்துவேல் பார்க்குறாரு. என்னடா குமார் சொல்லு அப்படிங்கல. அது ஒன்றும் இல்லை, அந்த குடும்பம் பூரா ஸ்டேஷனுக்கு வந்துருந்துச்சு. என்னடா சொல்கிற. ஆமாம் வந்து என்னடா உன்னை மிரட்டினாங்களா, வெளியில் விடக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவங்கள அப்படின்னு எந்திரிக்க போகிறாரு. அப்பா நீ அடங்கவே மாட்டியா, திருந்தவே மாட்டியா, உட்காரப்பா அப்படின்னு இழுத்து வைக்கிறாரு. நான் சொல்கிறத முழுசாக கேளுப்பா அப்படிங்கிறாங்க. டே அந்த குடும்பம் பேசியிருக்கும்டா அப்படி இப்படின்னு கத்த, பொறுமையாக கேளுடான்னு அப்பாச்சி அம்மாத்தாவும் கத்துது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கப்பா, நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே வந்து இருக்கேன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த குடும்பம் தான்ப்பா அப்படிங்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சக்திவேலு பதட்டத்தோட கேட்க, முத்துவேலு என்ன அப்படிங்கிறாங்க. ஆமாம் எல்லாரும் வந்திருந்தாங்க, போனால் போயிட்டு போகுதுன்னு நாங்கள் மன்னிக்கிறோம், அதனால் வாபஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சக்திவேலுக்கு அப்படியே ஆடி போகிறாரு. உண்மையிலே அவரால் நம்ப முடியல. என்னடா சொல்கிற, அந்த பாண்டியனா அவன் எப்படா மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிறாங்க. தெரியலப்பா, வந்தாங்க, எங்கள் சொந்தத்துக்குள்ளே பிரச்சனை வேண்டாம், நாங்களாம் மனசோட மனசாக ஒத்து போகிறோம், அதனால் கேஸை வாபஸ் வாங்குகிறோம், அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணம்னால தான் வாபஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சே நீ சொல்லாமல் போயிட்டியடா, நீ சொல்லியிருக்கலாம்ல, அவன் வாபஸ் வாங்கி எதுக்குடா நீ வெளியில் வரணும் அப்படி இப்படின்னு கத்த. அப்பா என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நான் வெளியில் வந்தேன், அது உனக்கு சந்தோஷமா இல்லையா, சந்தோஷம்டா, அப்புறம் என்ன, எப்படி வந்தா என்ன, விடு, நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. முத்துவேலு அப்பாடா அப்படின்னு சொல்லி கையெடுத்து அப்படியே ஒரு நன்றிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. அப்படியே வடிவு வருது. ஏங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பொண்ணா
தாங்க இருக்கணும், அவள் சொல்லித்தாங்க இந்த மாதிரி பண்ண சொல்லியிருப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வடிவு, நம்ம அந்த குடும்பத்தை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு முத்துவேல் அப்படி ஒரு வேற திட்டத்தை பிளானை போடுறாரு. வடிவுக்கிட்டேயும் சொல்கிறாங்க. வடிவும் ஓகேன்னு சொல்லுது. அது என்ன திட்டம் அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.